இந்த வித்தியை பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி சிந்தாமணியை நல்லா வறுத்தெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிந்தாமணி இனிமேல் நீங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கே வராதீங்க. நான் வந்து எப்படியானா அவளை தொழில விட்டு விரட்டுங்கன்னு தான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்னடான்னா அவளை கீழே தள்ளி அடிபட்டு அவளுக்கு எவ்வளோ சீரியஸ் ஆகிடுச்சு தெரியுமா? இந்த அளவுக்கு உங்களை யார் ரவுடித்தனம் பண்ண சொன்னது? நான் உங்களை பண்ண சொன்னேன். உங்களால் கூட சகவாசம் வச்சுக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரரும் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டுறாரு. அதனால் நீங்கள் இனிமேல் தயவு செஞ்சு டான்ஸ் கிளாஸ்க்கே வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சிந்தாமணியுமே இதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்ன மாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் அடுத்த வாரம் வந்து சலங்கை விழாலாம் நடத்தலான்னு இருந்தேன். நீங்கள் என்னடா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அது வரைக்குள்ள சலங்கை விழாவா? ஓ, அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? என் வீட்டுக்காரர் சொன்னார், இப்போ அவளை வந்து எதிர்க்கிறதுனால தான் அவள் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இனிமேல் வந்துட்டு அவளுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது, அவளும் வந்து முன்னேறக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் டான்ஸ் கிளாஸ்க்கு வராதிங்க, உங்கள் இது கூட போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி மாஸ்டர்னு சொல்லிட்டு சிந்தாமணியுமே வேறு வழி இல்லாத வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சே இந்த பொம்பளை எப்படி உஷாரானா, நான் எப்படியானா இவளை வச்சு மீனாவை எப்படி ஒழிச்சிடலான்னு நினச்சேன். இவன் நடனை இப்படி சொல்லிட்டாலே இப்போ மீனாவை என்ன பண்ணுறது? அவளை கவுக்கிறதுக்கு வேறு எதனா தான் பிளான் பண்ணணும். இவன் வேறு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான். அவன் வீட்டுக்காரன் வேறு தொல்லை பண்ணிட்டே இருக்கான். அந்த முத்துவை எப்படியான அடக்குனா தான் இந்த மீன் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு அமைதியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வித்யாவுமே வந்து பார்த்திங்கன்னா, ச்சே நாம்ளே இப்படி பண்ணிட்டோமே, இந்த மீனை வளர்றதுக்கு நாம் ஒரு காரணம் ஆகிட்டுமே, நான் ஃபஸ்ட்டே சிந்தாமணி சேர்த்திக்கூடாது, தேவையில்லாமல் சேர்த்து இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே பார்வதின்ட்டு அதானே பார்த்தேன், நீ மீனாவோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு நினச்சேன். இப்பயும் வந்து மீனாவை வந்து ஏற்றுக்க மாட்டேன், அவளை வந்து எதிரி இல்லாமல் இருந்தால் அவள் முன்னேறவே மாட்டான்னு சொல்லிட்டு தான் சிந்தாமணி வேணான்ற அப்படி தானே அப்படின்னு சொல்ல. ஆமாம், அவள் முன்னேறதுனால எனக்கு என்ன வருது? ஏற்கனவே வீட்டில் 2 பேரும் என் பேச்சை கேட்காம சுற்றிட்டு இருக்காங்க, இதில் இவ வேறையா? அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்யாவுமே அமைதியாகிறாங்க. சரி இவளை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியுமே பார்த்திங்கன்னா அமைதியாக தம்பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க சிட்டி பார்த்திங்கன்னா போலீஸ்லேருந்து வெளியே வந்ததுனால சிட்டி முத்து மேலே பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தில் இருக்கார். இவனால் தானே நம்ம வெளியே வந்தோம் மாட்டணும், இவனை எப்படியான ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒழிக்கிறதுக்கு புதுசாக எதனா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.